வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோம். ஐ எம் ஆதிரன், அட்வொகேட். 2-3 முறை உங்களை இங்கே பார்த்தேன். ஏதாவது பிரச்சனையா? இஃப் யூ டோன்ட் மைண்ட், மே ஐ ஹெல்ப் யூ? அவன் கனிவாக வினவ, இதற்குள் தன் நினைவுகளிலிருந்து ஓரளவிற்கு தன்னை சுதாரித்து கொண்டவளாய் அவள் சரி என்பது போல் தலையசைத்தாள். வாங்க, அங்கே போய் உட்கார்ந்து பேசுவோம். மரத்தடியில் இருந்த கல்பெஞ்சை அவன் சுட்டிக்காட்ட இருவரும் அதை நோக்கி நடந்தனர். நான் மதுரையாழினி, ஆரம்பித்தவள் தொழிற்சாலை பற்றிய அனைத்து விபரங்களையும் அவனிடம் கூறி முடித்தாள். அவனிடம் எந்த பதிலும் இல்லை. சற்று நேரம் எதையோ யோசித்தபடி அமைதியாக இருந்தான். சிம்ம விஷ்ணு, தி கிரேட் பிஸ்னஸ்மேன், தொழில் சாம்ராஜ்யத்தின் சிம்மம். அவரை எதிர்த்து ஒரு சின்ன பொண்ணு மனு கொடுத்திருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங். அவன் குரலில் சிறு ஆச்சரியம் எட்டி பார்த்தது. யாராக இருந்தா என்ன சார்? என் கண் முன்னாடி இயற்கைக்கு பாதிப்பு உண்டாக்குறவங்களை பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியாது. கலெக்டர்கிட்ட கொடுக்கப்பட்ட மனுவே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. வேணும்னா ஒன்று பண்ணலாம், அவரை எதிர்த்து வழக்கு தொடுக்கலாம். ஆனால் 98% நமக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை. பரவாயில்ல சார், அந்த 2% முயற்சித்து பார்க்காம வீணாக்க நான் விரும்பல. அவள் கூறவும் வாய்விட்டு சிரித்தவன், ஓகே, அப்போ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நான் முடிச்சு வைக்கிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க என்றான். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் ஓகே, இயற்கைக்காக நானும் தான் கொஞ்சம் போராடி பார்க்கிறேனே. வசீகரமான புன்னகை அவனிடம். என்னை பார்த்தவுடனே இளவரசர் ஆதிரன்னு சொன்னீங்களே, என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒரு கதை படித்தேன். அதில் இளவரசர் ஆதிரன்னு ஒரு கேரக்டர். அதை பற்றி யோசிச்சுட்டே வந்ததில் என்னவோ உளறிட்டேன். தனக்கு தோன்றிய நினைவுகளை அவனிடம் பகிர்ந்து கொள்ள அவளை எதுவோ தடுத்தது. ஓ என்றவனின் குரலில் என்ன இருந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை. உங்கள் கிராமத்தினரை ஒரு வகையில் பாராட்டியே ஆகணும். மலை கிராமமாக இருந்தாலும் உங்கள் இளம் தலைமுறையினரை படிக்க வச்சுருக்காங்க. வெரி குட். அது என்னங்க, மலை கிராமமாக இருந்தாலும்னு இழுக்கிறீங்க? மலை கிராம மக்கள்னா இலக்காரமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலைங்க. மலையில் அவ்வளவு பெரிய வசதிகள் இருக்காது. ஸ்கூல், காலேஜ்னு எல்லாத்துக்கும் சிட்டிக்கு தான் வர வேண்டியிருக்கும். அதை மீன் பண்ணித்தான் சொன்னேன். சிறு பதற்றத்துடன் விளக்கினான். அவனது பதற்றம் அவனது தூய்மையான மனதை எடுத்துரைத்தது. உண்மைதான், பல சிரமங்களுக்கு இடையில்தான் நாங்கள் படித்து முடித்தோம். ஸ்கூல், காலேஜ்னு எல்லாத்துக்குமே 6 கிலோமீட்டர் மலையை சுற்றி கீழே டவுனுக்குத்தான் வரணும். பஸ் வசதியும் குறிப்பிட்ட நேரங்களில் தான் கிடைக்கும். ஜிபே பற்றி சொல்லவே வேண்டாம். ஆனால் எங்களுடைய பேரண்ட்ஸுக்குத்தான் இதனுடைய முழு பெருமையும் போய் சேரும். கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம மெனக்கெட்டு எங்களை படிக்க வச்சது அவங்கதான். அவளது குரலில் கஷ்டப்பட்டு படித்த வழி தெரிந்தது. உங்கள் கிராமத்தில் படித்த பசங்க வேலைக்கு போகிறாங்களா? பாதி பேர் டவுனுக்கு வேலைக்கு வர்றாங்க. சில பேர் எங்களுடைய பரம்பரை தொழிலான விவசாயம், தேன் எடுக்கிறது, ஆடு மாடுகளை பராமரிக்கிறதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறாங்க. ஆக உங்கள் பரம்பரை தொழிலையும் நீங்கள் விட்டு கொடுக்கறதில்ல. குட் என்று மெச்சியவன், மதுரையாழினி, நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? பீடிகையுடன் வினா எழுப்பினான். உங்களை எப்பவுமே தப்பாக நினைக்க என்னால் முடியாது. அவள் எதை நினைத்து சொன்னாலோ அவள் கண்களில் அப்படியொரு மென்மை. ஓகே, அப்போ தைரியமாக கேட்கலாம். இந்த ஃபேக்ட்ரி வந்தால் உங்கள் கிராமத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமே. வேலைக்காக சிட்டிக்கு வர வேண்டிய தேவை இருக்காது. ஒரு வகையில் நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் இயற்கைக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே பெருசில்லை. எத்தனை மரங்கள் தெரியுமா சார்? எல்லாம் நெடுநெடுன்னு வளர்ந்துருக்குமே தவிர மற்றபடி எல்லாம் பச்சை குழந்தைங்க மாதிரி. இந்த ஃபேக்ட்ரி கட்டுறதுக்காக என் கண் முன்னாடியே அத்தனை மரங்களையும் வெட்டி வீழ்த்தினாங்க. கூறும்போதே அவள் குரல் கமறி கண்ணிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் விழுந்தது. மரத்திற்காக இவ்வளவு வேதனைப்படுகிறாள் என்றால் அவள் மனம் எவ்வளவு மென்மையானது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அப்புறம் நாங்கள் ஒன்றும் வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இல்லையே. எங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை செய்துக்கிட்டு நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் கிராமத்துக்கு அடிப்படை தேவை ஸ்கூலும் ஹாஸ்பிட்டலும் தான். முடிஞ்சால் உங்கள் அரசாங்கத்தை எங்களுக்காக அதை கட்டித்தர சொல்லுங்கள். எங்களுக்கு வேணுங்கிறதை விட்டுட்டு வேண்டாம்ங்கிறதை எங்கள் கையில் திணிக்கிறீங்க. அவளது கேள்விகளுக்கு அவனால் பதிலளிக்க முடியவில்லை. எங்கள் அரசாங்கமா? உங்களுக்கும் அதுதாங்க அரசாங்கம். அரசாங்கத்தையும் முழுசாக குறை சொல்லிட முடியாது. இத்தனை கோடி மக்களை கட்டி காப்பாற்றுவதொன்றும் எளிதான காரியம் இல்லை. அவங்க நிலைமையில இருந்தும் ஒரு சில விஷயங்களை நாம் யோசிக்கணும். அவன் கூற அவனை பார்த்து ஒரு மாதிரியாக புன்னகைத்தாள் அவள். அவளது புன்னகையில் அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. இருவரும் வாய்விட்டு சிரித்தனர். சரிங்க, நான் கிளம்புறேன். சீக்கிரம் போனால்தான் பஸ் கிடைக்கும் கூறியபடியே அவள் எழ,
இந்த வழக்கு வெற்றி பெற என் சைடிலிருந்து நான் முழு முயற்சி எடுப்பேன். கூறியபடியே எழுந்தவன் வசீகரமான புன்னகையை உதிர்க்க, ஆசையாய் அவன் முகம் நோக்கியவள் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து அகன்றாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தவனின் மனதில் மென்மையான உணர்வுகள் மலர்ந்து மனம் பரப்பின. தொடரும். ஜென்ம பந்தமடி இது. அத்தியாயம் 4. யாழ்நாடு பண்பான மக்களும் துடிப்பான இளைஞர்களும் அழகிய மங்கைகளும் நிறைந்த ஒரு சிறு ராஜ்யம். பாய்ந்து சுழித்தோடும் நதிகளும் வருடம் முப்போகம் விளையும் வயல்வெளிகளும் தேவைக்கு அதிகமாகவே பால் கறக்கும் ஆவினங்களும் என செல்வச் செழிப்பிற்கு ஒரு பஞ்சமும் இல்லாத குறு நாடு அது. சிற்றரசர் இளதீரன் ஆட்சியில் மக்களுக்கு ஒரு குறையும் இருந்ததில்லை. அவரது சகதர்மிணியான தாரகை தேவி ஆற்றிய கோவில் கைகரியங்களில் அந்த கடவுள் மனம் குளிர்ந்து கருணை பார்வையை அந்த நாட்டுக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட நாட்டின் இளவரசிக்கு மட்டும் என்ன கவலை வந்துவிடப் போகிறது? இளவரசி மதுரையாழினி. கவலை என்றால் என்னவென்றே அறியாமல் பிறந்ததிலிருந்தே செல்ல சீமாட்டியாக வளர்க்கப்பட்டவள். அவள் குழந்தையாய் இருக்கும்போது நடந்த போரில் அவளது தந்தை வீர மரணத்தை தழுவிவிட கணவனது இழப்பை தாங்க முடியாமல் அவளது தாயும் சிறிது காலத்திலேயே கணவனை பின்பற்றி சொர்க்கலோகம் சென்றுவிட்டார். மதுரையாழினியினுடைய தாயின் பிறந்த வீடுதான் யாழ்நாடு. அவளது தாயின் உடன் பிறந்த சகோதரரான இளதீரன் தங்கையின் மீது உயிரையே வைத்திருப்பவர். தாய் தந்தையின் மரணத்திற்கு பிறகு அனாதரவாய் நின்ற மதுரையாழினியை தன் நாட்டிற்கு அழைத்து வந்தவர் தன் சொந்த மகள் போல வளர்க்க ஆரம்பித்தார். அவரது மனைவியும் யாழினியின் மீது கள்ளமற்ற பாசத்தை பொழிந்தார். வருடங்கள் ஓட மதுரையாழினியும் வளர்ந்து குமரி பருவத்தை அடைந்தாள். பலவித வண்ணமலர்கள் பூத்து குலுங்கும் நந்தவனத்தில் புல்வெளி படுக்கையில் அமர்ந்திருந்தாள் இளவரசி மதுரையாழினி. அவளருகில் வெள்ளை நிற முயல்குட்டிகள் ஓடிக்கொண்டிருந்தன. அவை துள்ளி குதிக்கும் அழகை ரசித்தபடி தன் மடியில் ஒரு குட்டி முயலை வைத்து கொஞ்சிக் கொண்டிருந்தாள். இளவரசிக்கு பறவைகள் மீதும் இந்த முயல்களின் மீதும் அப்படி என்னதான் பிரியமோ தெரியவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் இவைகளை கொஞ்சிக்கொண்டே அமர்ந்திருக்கிறீர்கள். அருகில் அவளுக்கு துணையாக இருந்த தோழி பெண்கள் செல்லமாக சலித்து கொண்டனர். உன்னால் இவைகளை புரிந்து கொள்ள முடியாது முல்லை. மனிதர்கள் தராத அன்பையும் பாசத்தையும் இவை நமக்கு தெரியும். இவைகள் தருவது எதிர்பார்ப்பற்ற அன்பு. அந்த அன்பு அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைத்து விடாது. எதிர்பார்ப்பற்ற அன்பா? ஆம் முல்லை. கண்ணப்ப நாயனார் கதை கேட்டிருக்கிறாயா? அந்த வேட்டுவர் எம்பெருமான் சிவனின் மீது வைத்திருந்தது இந்த எதிர்பார்ப்பற்ற அன்புதான். எனக்கு எதுவும் வேண்டாம், நான் உன்னை நேசிக்கிறேன், இனியும் நேசிப்பேன் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு வகையில் இந்த அன்பை பெறுவதற்கு நம் பெருமான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஈரேழு உலகத்தையும் கட்டியாலும் அந்த பரமேஸ்வரன் கண்ணப்ப நாயனாரின் அன்பை பெற கொடுத்து வைத்திருக்க வேண்டுமா? சரிதான் போங்கள். நொடித்து கொண்டாள் முல்லை. உண்மைதானடி. அந்த காட்டில் தனியாக இருக்கும் கல்லை பார்த்து, ஐயோ, இந்த அடர்ந்த வனத்தில் தனியாக இருக்கிறீர்களே, உங்களுக்கு துணை இல்லையா? எவ்வளவு நேரம் தனியாக இருந்தீர்களோ தெரியவில்லையே, தங்களுக்கு பசிக்குமே என்று பதறி தான் வேட்டையாடிய மாமிசத்தை படைத்த அந்த வேடனின் உள்ளம் தூய்மையானது. அது மட்டுமா, ஒரு கண்ணில் ரத்தம் வடிவதை பார்த்துவிட்டு தன் கண்ணை நோண்டி கொடுத்தானே, அத்தோடு விட்டானா நம் ஆடலரசன்? தனது திருவிளையாடலை ஆரம்பித்து கண்ணப்ப நாயனாரின் இன்னொரு கண்ணையும் வாங்கி கொண்டான். அப்பேற்பட்ட அந்த வேடவரின் அன்பு இதயத்தை பெறுவதற்கு நிச்சயம் அந்த தில்லையாண்டான் கொடுத்துதான் வைத்திருக்க வேண்டும். கண்ணப்ப நாயனாரின் சரித்திரம் முடிந்ததா, இல்லை இன்னும் இருக்கிறதா? தன் பின்னால் ஒலித்த மென்மையான குரலில் அவளது முகம் விகசித்தது. இளவரசர் ஆதிரன். முகம் செந்தாமரையாய் மலர அவளது செவ்விதழ்கள் மெல்ல இந்த பெயரை உச்சரித்தன. இளவரசர் ஆதிரன் இல்ல, உன் அத்தான் ஆதிரன், அவன் கூற வெகு ஆர்வத்துடன் திரும்பி அவனை நோக்கினாள். மயக்கும் புன்னகையுடன் கண்களை சிமிட்டி சிரித்தான் அவன். அவனை கண்டதும் அவளது தோழிகள் விலகிச் சென்றுவிட அவன் அவளருகில் வந்து அமர்ந்தான். அவன் ஆதிரன், அந்த நாட்டின் இளவரசன், இளதீரன் மற்றும் தாரகை தேவியின் செல்வ புதல்வன். அத்தான், எப்பொழுது வந்தீர்கள்? இன்று காலையில்தான் வந்தேன். வந்தவுடனேயே உன்னை பார்க்க ஓடி வந்து விட்டேன். போர்க்கல்வி கற்பதற்காக வேங்கை நாட்டிற்கு சென்றிருந்தீர்களே, கல்வி கற்றாகிவிட்டதா? அதெல்லாம் 3 வருட கல்வி பயணம் அருமையாக முடிந்திருக்கிறது. அப்படியென்றால் சிம்மக்கல் ராஜ்யத்திலிருந்து படையெடுத்து வந்தாலும் ஒரு கை பார்த்து விடுவீர்கள், அப்படித்தானே? அவள் வினவ, உன் அத்தான் மேல் இவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருப்பதற்கு நன்றி இளவரசி. அவன் போலிப்பணிவுடன் தலை வணங்கினான். கலகலவென்று நகைத்தாள் அவள். அவள் சிரிப்பதை வாஞ்சியுடன் பார்த்து கொண்டிருந்தவனின் கண்களில் மென்மையான உணர்வுகள் படர்ந்தன. ஆஹா, என் மருமகள் மதுராவின் சிரிப்பிற்கு காரணம் கூறினால் நாங்களும் சிரிப்போமே. குரல் வந்த திசையில் இருவரும் நோக்கினர். அரசர் இளதீரனும் அரசி தாரகை தேவியும் வந்து கொண்டிருந்தனர். இருவரும் மென்னகையுடன் எழுந்து நின்றனர்.
அருகருகே நின்றிருந்த இருவரையும் பார்த்த பெரியவர்களின் மனம் குளிர்ந்தது. ஒரு அர்த்த புன்னகையுடன் பெரியவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். இளவரசனின் கல்வி முடிந்துவிட்டது. போர்க்கலைகளையும் கற்றுக்கொண்டு திரும்பிவிட்டான். இனி திருமண பேச்சை ஆரம்பித்து விடலாம் தானே? அரசர் இளதீரன் வினவ மதுரையாழினியின் வதனத்தில் செம்மை படர்ந்தது. நாணத்துடன் தலை கவிழ்ந்து கொண்டாள். ஆதீரன் ஒன்றும் சொல்லாமல் சிரித்தான். அதுதான் ஆதீரனுக்கு மதுரையாழினி என்று சிறுவயதிலேயே பேசி வைத்து விட்டோமே. ஜோதிடரை அழைத்து நாள் பார்க்க சொல்லுங்கள். அப்படியே இளவரசனின் பட்டாபிஷேகத்திற்கும் நேரம் குறியுங்கள், தாரகை தேவி கூறினார். சரிதானே இளவரசி யாழினி, நான் பார்த்து விடலாம் தானே? குறும்பாக அரசர் இளதீரன் யாழினியை பார்த்து வினவ, போங்கள் மாமா, வெட்கப்பட்டு கொண்டு ஓடிவிட்டாள் மதுரையாழினி. மூவரின் சிரிப்பொலியும் அவளை தொடர்ந்தது. பூந்தளிர் கிராமத்தின் அடர்ந்த வனத்தின் நடுவே ஓடிய ஒற்றையடி பாதையில் நடந்து வந்து கொண்டிருந்த மதுரையாழினியின் மனதில் நேற்று இரவு அவள் கண்ட இந்த கனவுதான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியென்றால் ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கும் ஆதீரனுக்கும் திருமணம் நிச்சயமாகியிருக்கிறது. அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே சிம்மவிஷ்ணுவை கண்டால் அவள் மனதில் தோன்றும் நினைவுகள் எழுந்தன. ஆனால் சிம்மவிஷ்ணு என்னை எதற்காக வலுக்கட்டாயமாக இழுத்துச் செல்கிறான்? அத்தோடு யாரோ இறந்து கிடப்பது போல் தோன்றியதே. அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே சரசரவென்று அவள் மனதில் அந்த நினைவுகள் எழ, இப்பொழுது இறந்து கிடப்பவனின் முகமாக ஆதீரனின் முகம் தோன்றியது. இதயம் வேக வேகமாக தடதடக்க ஆரம்பிக்க அவளுக்கு வியர்த்து வழிந்தது. சிம்மவிஷ்ணுவின் கையிலிருந்த ரத்தம் தோய்ந்த வாள் அவள் மனக்கண்ணில் தோன்ற விழிகளை இறுக மூடிக்கொண்டாள். உடல் வெடவெடவென நடுங்கியது. இல்லை, அவளையும் அறியாமல் அவள் அலறியிருந்தாள். என்ன நடந்திருக்கும்? மகிழ்ச்சியாகத்தானே இருந்தோம். பிறகு எப்படி, எதற்காக சிம்மவிஷ்ணு ஆதீரனை கொலை செய்திருப்பான்? அவள் மனதில் எண்ணற்ற கேள்விகள். ஆதீரனை நினைத்தாலே ஒரு மென்மையான உணர்வு மனதுக்குள் தோன்றுகிறது. அது காதலா என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு அது பிடித்திருக்கிறது. சிம்மவிஷ்ணுவை நினைத்தாலே பயம்தான் வருகிறது. ஒருவேளை அந்த ஜென்மத்தில் ஆதீரனும் நானும் காதலித்தோமா? இல்லை, சிறுவயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்த சொந்தம். அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்பதினால் வந்த ஒரு உணர்வா? இந்த உணர்வுக்கு பெயர்தான் காதலா? ஏனோ அந்த உணர்வுக்கு பெயர் காதல் என்பதை அவளால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. எப்படி ஒத்துக்கொள்ள முடியும்? அவளுடைய ஜென்ம ஜென்மமான காதலுக்கு சொந்தக்காரன் வேறு ஒருவனல்லவா? காதல் எப்பொழுது யாரிடத்தில் தோன்றும் என்பதை யாராலும் கூறிவிட முடியாதல்லவா? யோசித்தபடியே நடந்து வந்தவள் அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் மேல் சாய்ந்து நின்றாள். அப்படியானால் 4 வருடங்களாக என்னை விடாமல் துரத்தும் கனவு, என்னை முத்தமிட நெருங்குபவன் ஆதீரன்தானா? இல்லையே, அந்த கண்கள், என்னை நெருங்குபவனுடைய கண்கள் ஆதீரனுடைய கண்கள் இல்லை. ஒருவேளை கனவில் நான் தான் சரியாக கவனிக்கவில்லையா? நானும் ஆதீரனும் காதலித்தோம் என்றால் என்னை முத்தமிட நெருங்குபவன் ஆதீரனாகத்தானே இருக்க முடியும். ஒரு மனம் கேள்வி எழுப்பியது. இன்னொரு மனமோ, இல்லை, இந்த ஜென்மம் அல்ல, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அந்த கண்களை என்னால் மறக்க முடியாது. நேற்று பார்த்த ஆதீரனுடைய கண்களுக்கும் என் கனவில் வருபவனுடைய கண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது, அடித்துச் சொன்னது. ஏதேதோ எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்தவளின் மேல் தட்டென்ற சத்தத்துடன் ஒரு பாம்பு வந்து விழுந்தது. ஆ அம்மா! பதறியபடி துள்ளி குதித்தவள் அந்த பாம்பை தள்ளிவிட முயன்றாள். அதுவோ கீழே விழாமல் அவள் மேலேயே ஊர்ந்தது. ஐயோ பாம்பு! பயத்தில் அவள் கத்திக்கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் பார்த்து சிம்மவிஷ்ணு அந்த வழியே வந்தான். அவள் மேல் ஊர்ந்து கொண்டிருக்கும் பாம்பை கண்டவன் அதிர்ந்தவனாய் அருகிலிருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த பாம்பை தள்ளிவிட்டான். அவளோ பயத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் ஓடிச் சென்று அவனை கட்டி கொண்டாள்.